மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம், மேலும் விவரங்களை பகிரலாம். மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகி இருக்கிறார். குறிப்பாக இதற்கு ஒருவரை குற்றச்சாட்டாக முன்வைத்து அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் துரை வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் இடையே இந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கு காரணம் முக்கியமாக ஒருவராக சொல்லப்படுகிறது. கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா தான் துரை வைகோ அரசியலுக்கு வந்த போதும் சரி, அதற்கு பிறகு அவருக்கு தலைமை கழக செயலாளர் பதவி வழங்கப்பட்ட போதும் சரி, அதன் பிறகாக பொதுக்குழுவில் முதன்மை செயலாளர் பதவி வழங்கப்பட்ட போதும் எதிர்ப்பு குரல் தெரிவித்தவர் மல்லை சத்யா என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு தொடர்ந்து மல்லை சத்யா துரை வைகோவுக்கு எதிராக கட்சியில் செயல்பட்டு வருகிறார் என்றும், தலைமைக்கு நெருக்கமான சில தகவல்களை கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் கசிய விடுகிறார் என்று துரை வைகோ தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த ஒருவர் மல்லை சத்யா என்று கட்சி நிர்வாகிகள் சொல்கின்றனர். ஏனென்றால் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தகவல்கள் கசிய விடப்படும் சரி, கட்சியில் முக்கிய பொறுப்புகளுக்கு யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று பல்வேறு கருத்துக்களையும் இவர் துரை வைகோவின் முடிவுகளுக்கு எதிராக மாற்றாக மல்லை சத்யா செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த தொழிலாளர் முன்னணி ஆலோசனை கூட்டத்தில் கூட மல்லை சத்யா தெரிவித்த ஒரு நபருக்கு பொறுப்புகள் வழங்கக்கூடாது என்று துரை வைகோ தரப்பினர் எதிர்கோஷம் எழுப்பியதாகவும், இரு தரப்பினருக்கும் இடையே சண்டையிட்டுக் கொண்டால் துரை வைகோ அந்த கூட்டத்திலிருந்து கோபமாக வெளியேறி சென்றிருந்தார். இந்நிலையில் தான் நாளை நிர்வாக குழு கூட்டம் அவசரமாக கூட்டப்பட இருக்கிறது. இந்த நிர்வாக குழு கூடி ஒரு முக்கிய பிரச்சனை தொடர்பாக, அதாவது குறிப்பாக இந்த மல்லை சத்யா மற்றும் துரை வைகோ இடையிலான பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ திட்டமிட்டிருந்ததாகவும், இந்த நிர்வாக குழு கூடுவதற்கு முன்பாகவே தற்பொழுது துரை வைகோ தனது முதன்மை செயலாளர் பதவியை தொடர்ந்திருக்கிறார். முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 2-3 தினங்களுக்கு முன்பு திருச்சி மாநகர நிர்வாகிகள் சார்பில் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. மல்லை சத்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அல்லது அவரே கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்று திருச்சி மாநகர நிர்வாகிகள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தனர். இதற்கு மறுப்பு அறிக்கையும் வைகோ தரப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. யாரும் இதுபோன்று தனிச்சையாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டாம் என்று அன்று, அதாவது தீர்மானம் மல்லை சத்யா கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய அன்று மல்லை சத்யா ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதிலடியில் மதிமுகவில் 32 ஆண்டுகள் உழைத்ததற்கு வெகுமானமாக புற்றுநோய், பகட்டு வேஷம், நம்பிக்கை துரோகி, பத்தினி வேஷம், வெளியேறுங்கள் என விருதுகளை எனக்கு தந்துள்ளனர். எனக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கிய வைகோவுக்கு காலம் முழுவதும் நன்றியோடு இருப்பேன். என் விசுவாசம் நம்பகத்தன்மையை வைகோ அறிவார். எனக்கு அரசியல் முகவரி தந்ததே வைகோ தான். அவருக்கு காலம் முழுவதும் நன்றி விசுவாசத்துடன் இருப்பேன் என்று மல்லை சத்யா தெரிவித்திருக்கிறார். ஒரு சிலர் எனக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரலாம், ஆனால் வைகோவின் இதயத்திலிருந்து என்னை நீக்க எந்த சக்தியாலும் முடியாது. நம்பிக்கைத்தான் சத்யா என்று வேண்டுமானால் அரசியல் உலகம் என்னை சொல்லலாம், ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தான் சத்யா என்று ஒருபோதும் வரக்கூடாது என்று அவர் அந்த தீர்மானத்திற்கு எதிராக தீர்மானம் அன்று மல்லை சத்யா கட்சியிலிருந்து வெளியேறப்பட வேண்டும் அல்லது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று திருச்சி மாநகர நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றினர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மதிமுகவிலிருந்து வைகோவிடமிருந்து தன்னை பிரிக்கவே முடியாது என்று மல்லை சத்யா பதிலடி கொடுத்திருந்தார். இந்நிலையில்தான் இந்த மல்லை சத்யா துரை வைகோ பிரச்சனையானது பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை அவசர குழு கூட்டம் கூடி ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்க திட்டமிட்டிருந்தனர். இந்த அவசர குழு கூட்டம் கூடுவதற்கு முன்பாகவே இன்று மதிமுகவின் முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த துரை வைகோ கட்சியின் அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது துரை வைகோவிற்கு MP தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட துரை வைகோ முன்மொழியப்பட்ட போது அப்போதும் பல எதிர்ப்பு குழுக்கள் எழுந்தது. கட்சியில் பல ஆண்டுகளாக உழைத்த பலர் கட்சியில் இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்காமல் துரை வைகோக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்குவது சரியல்ல என்று கட்சியின் பல முக்கிய நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் கட்சியின் மேலிடத்தில் தலைமையிடம் குறிப்பாக பொதுச் செயலாளர் வைகோவிடம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. இருந்தபோதும் நாடாளுமன்ற தேர்தலில் துரை வைகோ தான் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதன் பிறகாகவும் தொடர்ந்து கட்சியில் பல்வேறு கட்டங்களாக பல்வேறு பொறுப்புகள், புதிய உட்கட்டமைப்பை நிர்வகிக்கக்கூடிய வகையில் பொறுப்புகள் போடப்பட்டு வந்தது. அதில் துரை வைகோ கை காட்டக்கூடிய நபர்களுக்கும் மல்லை சத்யா கை காட்டக்கூடிய நபர்களுக்கும் இடையே பல்வேறு சண்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. துரை வைகோ ஆட்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் போடப்படுகிறது. கட்சியின் துணை பொதுச் செயலாளராக கட்சியின் 32 ஆண்டு காலமாக பயணித்து வரக்கூடிய மல்லை சத்யா சொல்லக்கூடிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்று அவர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. துரை வைகோ தரப்பில் இருக்கக்கூடிய துரை வைகோ ஆதரவாளர்கள் மல்லை சத்யா ஆதரவாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தனர். இவ்வாறு உட்கட்சி பூசல் நீடித்து வந்த நிலையில் துரை வைகோ மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வைகோவிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. வைகோ துரை வைகோவின் கோரிக்கையை ஏற்காமல்
மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க ஒரு முடிவை எடுக்காமல் இருந்த காரணத்தினால் தற்பொழுது துரை வைகோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துரை வைகோவின் முடிவானது இருப்பதாக சொல்லப்படுகிறது. துரை வைகோ தற்பொழுது கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்கிறார். நாளை சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் இந்த மதிமுகவின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவசர நிர்வாக குழு கூட்டமானது கூடவிருக்கிறது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ கலந்து கொள்வார் என்றும் அதன் பிறகாக நடைபெறக்கூடிய எந்த ஒரு முக்கியமான கூட்டத்திலும் கட்சி சார்பில் கட்சியின் தலைமை கழக நிர்வாகி என்ற பொறுப்பில் துரை வைகோ கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அவர் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே சொல்லப்படுகிறது. அதே போன்று மல்லை சத்யாவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மல்லை சத்யாவும் நாளை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. கட்சியின் தலைவர் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை வைகோ தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நாளை சென்னை எழும்பூரில் இந்த மதிமுகவின் அவசர நிர்வாக கூட்டமானது கூடவிருக்கிறது. அதற்கு முன்பாக இன்று துரை வைகோ கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.